வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளினுடைய தொகுப்பைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், கனடாவினுடைய சஸ்கடூன் நகரிலே ஒரு துயரமான விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. வேலை தளம் ஒன்றிலே ஏற்பட்ட விபத்திலே 41 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். புதன்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு சற்று முன்பதாக மெடாஸ் பார்க்வே பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு கட்டுமான தளத்திலேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. குறித்த நபர் கட்டுமான பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கனரக இயந்திரம் ஒன்று அவர் மீது மோதியதாக சஸ்கடூன் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. சம்பவ இடத்திலேயே அந்த நபர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரது உறவினர்களுக்கு முறைப்படி தகவல் தெரிவிக்கப்பட்டது. எனினும் உயிரிழந்தவருடைய பெயர் மற்றும் விவரங்கள் காவல்துறை தரப்பினால் வெளியிடப்படவில்லை. தற்போது தொழிற் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துறையினரும் காவல்துறையினருடன் இணைந்து தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதுடன் பொதுமக்கள் அப்பகுதியில் இருந்து விலகி இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நோர்த்யோக் பகுதியிலே கடந்த வாரம் பகல் பொழுதில் முதியவர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் மற்றும் தங்கச் சங்கிலி பறிப்பு சம்பவம் தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் 2:15 அளவிலே டோன் மில்ஸ் ரோட் மற்றும் ஒவர்லியா பவுல்வோர்ட் சந்திப்புக்கு அருகில் தான் ஒரு பாலத்திலே நடந்து கொண்டிருந்த ஒரு மூதாட்டியை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வழிமறைத்திருக்கின்றார். விசாரணை அதிகாரிகளின் தகவலின்படி அந்த நபர் மூதாட்டியை தாக்கி தரையில் தள்ளியதோடு அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு வடக்கு பகுதிக்கு தப்பியோடி இருக்கின்றார். இந்த சம்பவத்திலே அந்த முதிய பெண்மணிக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்டவருக்கும் சந்தேக நபருக்கும் முன் அறிமுகம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர் கருப்பினத்தவர் என்றும் 5 அடி 5 அங்குல உயரம் தொடக்கம் 5 அடி 6 அங்குல உயரம் உள்ளவராகவும் மெலிந்த உடல்வாக ஒரு நடுத்தர நீள கருப்பு முடி கொண்டவர் என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கருப்பு நிற நீண்ட கை சட்டை, பக்கவாட்டிலே வெள்ளை கோடுகளுடன் கூடிய கருப்பு நிற ஜெக்கிங் பேண்ட் ஆகிய ஆடைகளை அணிந்திருந்தார். இவரை குறித்து தகவல்கள் அறிந்தவர்கள் காவல்துறை அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கின்றது. வின்ஸ்டன் நகரிலே 2 இளம் பெண்களை பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டிலே 36 வயதான நபர் மீது தற்போது பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் 13 அன்று வின்ஸ்டன் காவல்துறையினுடைய மனித கடத்தல் தடுப்பு பிரிவு மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் 16 வயது சிறுமியொருவர் வயது வந்த நபருக்கு பாலியல் சேவைகளை வழங்குமாறு வற்புறுத்தப்பட்டதாக புகார் பெறப்பட்டது. பிப்ரவரி 28 அன்று சந்தேக நபர் தனது வாகனத்திலே 2 16 வயது சிறுமிகளை அழைத்து சென்று அவர்களுக்கு மதுபானம் வழங்கி தெற்கு வின்ஸ்டரில் இருக்கின்ற ஒரு விடுதி ஒன்றுக்கு அழைத்து சென்றதாக விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது. அந்த சிறுமிகளின் நிர்வாண படங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடன் பாலியல் செயல்களில் ஈடுபட்டு பின்னர் இருவருக்கும் பணம் வழங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் அந்த 2 இளம் பெண்களையும் விடுதிக்கு அழைத்து அவர்களில் ஒருவருடன் பாலியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு பணம் கொடுத்திருக்கின்றார். ஜூலை 28 அன்று பார்க்வியூ அவென்யூ பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஸ்டீவன் அலன் மார்லஸ் என்கின்ற அந்த 36 வயதான நபர் மீது 18 வயதுக்குட்பட்ட ஒருவரிடமிருந்து பாலியல் சேவைகளை பெற்றமை தொடர்பாக 3 குற்றச்சாட்டுகளும், சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக பொருட்களை வைத்திருந்தமைக்காக 1 குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து வருகிறது. வினிபெக் நகரில் கடந்த செப்டம்பர் 13 அன்று அதிவேகமாக வாகனத்திலே வந்து சைக்கிளில் சென்ற தம்பதியினரை மோதி கொன்றுவிட்டு அவர்களின் பச்சிளம் பெண் குழந்தையை அனாதையாக்கிய குல்தீப் சிங் கில் என்பவருக்கு 47 வயதான நபர், இவருக்கு தற்போது 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட குல்தீப் சிங் கில் மீது 2 பேரின் மரணத்திற்கு காரணமான போதையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டு மற்றும் விபத்து நடந்த இடத்திலிருந்து தப்பியோடிய குற்றச்சாட்டு ஆகியவை சுமத்தப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரியிலே அவர் தனது குற்றத்தை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். மாகாண நீதிமன்ற இணை தலைமை நீதிபதியான டேவிட் ஐலாண்ட் இந்த தீர்ப்பை வழங்கும் போது இந்த சம்பவத்தை ஒரு மோசமான துயரம் என்று வர்ணித்தார். விபத்து நடந்த அன்று குற்றவாளி தன்னுடைய பிக்கப் ட்ரக்கை மணிக்கு 131 கிலோமீட்டர் வேகத்திலே இயக்கி மெதுவாக சென்ற வாகனங்களை முந்திச் சென்று மிதிவண்டி ஓட்டுநர்கள் மீது மோதியிருக்கின்றார் என்றும் விபத்துக்கு பிறகு காரை அங்கேயே விட்டுவிட்டு காலாலேயே தப்பியோடி இருக்கின்றார். மருத்துவ பரிசோதனைகளின்படி அவரது இரத்தத்தில் மதுவினுடைய அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருந்ததுடன் மதுபான கடையிலே மது வாங்கியதற்கான சிசிடிவி பதிவுகளும் ஆதாரங்களாக சமர்ப்பிக்கப்பட்டது. முந்தைய காலங்களிலும் அவர் இதுபோன்று மது அருந்தி வாகனம் ஓட்டிய குற்றப்பதிவுகள் இருப்பதால் வாழ்நாள் முழுவதும் கனடாவிலே வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் விரைவில் நாடு கடத்தப்படவும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட தம்பதியினருடைய பச்சிளம் குழந்தை 9 மாத குழந்தை தற்போது அனாதையாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நோவாஸ்கோஷியாவில் இருக்கின்ற ப்ரூஸ் குரூப் அபார்ட்மெண்ட் முதியோர் இல்லத்திலே வசிக்கின்ற சுமார் 25 குடியிருப்பாளர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை முதல் குடிநீர் இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். போஸ்லேக்
பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த மாகாண அரசுக்கு சொந்தமான கட்டடம் கிணற்று நீரை நம்பியிருக்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல் நீர் விநியோகம் முற்றிலும் தடைப்பட்டிருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாகவே நீர் விநியோகத்தில் சிக்கல் இருந்த போதும் கடந்த 3 ஆண்டுகளாக நிலைமை மிகவும் மோசமடைந்திருப்பதாக குடியிருப்பாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். குடிநீருக்காக பாட்டில்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதோடு குளியலறை தொட்டிகளை நிரப்புவதற்கு குடிநீரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். முதியோர் இல்லத்தினுடைய குடியிருப்பாளர்கள் மற்றும் மாகாண வீட்டு வசதி முகமையினுடைய பேச்சாளர் ஜோடி சிப்லி ஆகியோரின் கருத்துக்களின்படி கிணற்று அமைப்பிலே ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாகவே இந்த தடை ஏற்பட்டிருக்கின்றது என்றும் வெப்பமான மற்றும் வறண்ட வானிலை இதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தற்காலிகமாக புதிய கிணற்று பம்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு நிறுவப்பட்டு பழுதுபார்க்கும் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் குடிநீர் சீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவின் பாரிஸ் ஸ்ட்ரீட்டிலே ஈஸ்டர் வார இறுதி நாளின் போது டென்ஹாப் தெருவில் இருக்கின்ற ஒரு நெரிசலான பாருக்கு வெளியே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே தொடர்புடைய டேஷியன் செர்க் வாய்ட் என்கின்ற நபருக்கு 20 வயதான நபருக்கு பிணை வழங்குவதற்கு நீதிமன்றம் மறுத்திருக்கின்றது. நீதிபதி ஹோலன் ஹீலி டவால் இந்த 20 வயது இளைஞரை விடுவிப்பது நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குலைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி அதிகாலை நடந்த இந்த சம்பவத்திலே 30 வயதுடைய ஜொர்டான் சப்ரோட்ஸ் என்பவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர் டொரண்டோவில் இருக்கின்ற சனிப்ரூக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மண்ணீரல், இடதுபக்க சிறுநீரகம், பித்தப்பையின் ஒரு பகுதி மற்றும் கணைய குடல் அகற்றப்படுகின்ற அளவுக்கு கடுமையான அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். துப்பாக்கி கொண்டு அவருடைய நெஞ்சையும் துளைத்து முதுகுத்தண்டு மற்றும் நுரையீரலை உரசி சென்றிருக்கின்றது. தற்போது சந்தக நபர் மிட்லாண்டிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவருடைய கூட்டாளிகளான அமெண்டா ஹவுஸ் மற்றும் ஒலிவியா தாம்சன் ஆகியோர் மீதும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனடாவின் பேரி நகரிலே கெம்பன் பெஸ்ட் திறப்பு விழாவின் போது லெக்ஸோ டிரைவ் மற்றும் விக்டோரியா ஸ்ட்ரீட்டிலே ஒரு 16 வயதான சிறுமியொருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி இருந்த நிலையிலே இந்த சம்பவத்திலே ஈடுபட்ட ஒரு குற்றவாளியை தற்போது போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வீடியோக்களை சமூக வலைத்தளங்களிலே பகிர்வது குற்றம் என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 18 வயதுக்குட்பட்ட நபர்களினுடைய விவரங்களை சமூக வலைத்தளங்களிலே வெளியிடுவது சட்டப்படி குற்றம் என்றும் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட அந்த வீடியோவிலே அந்த சிறுமி தாக்கப்படுகின்ற போது பலர் வேடிக்கை பார்த்து கொண்டு வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களிலே அதை பகிர்ந்திருந்தார்கள். கிளிக்குகளுக்கு பதிலாக கருணைகளை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி பொதுமக்களை போலீசார் வலியுறுத்தி இருக்கிறார்கள். வடக்கு எட்மண்டன் பகுதியில் இருக்கின்ற ஒரு பல்பொருள் அங்காடி ஒன்றினுடைய வளாகத்திலே கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தொடர்ந்து நபர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நபருக்கு எவ்வாறு காயம் ஏற்பட்டது, தாக்குதல் ஏதாவது நடந்ததா என்பது தொடர்பான விவரங்கள் எதையும் போலீசார் வெளியிடவில்லை. ஆனால் அந்த பகுதியிலே பல காவல்துறை வாகனங்கள் குவிக்கப்பட்டு அந்த பகுதியானது மஞ்சள் நிற காவல்துறை நாடாவினால் போலீஸ் டேப்பினால் சுட்டப்பட்டு தடை செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எட்மண்டன் போலீசார் இது குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அல்பர்டா மாகாணத்திலே பள்ளி ஒழுக்க நடவடிக்கையாக மெஷின் பெல்ட் அதாவது இயந்திர பெல்ட் ஒன்றை பயன்படுத்தி சிறுவன் ஒருவன் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தீவிர மறு ஆய்வை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. கல்வி அமைச்சர் டெமெட்ரியோஸ் நிக்லாய்டிஸ் மாணவர்களின் பாதுகாப்பே தமது முதன்மையான முன்னுரிமை என்று தெரிவித்திருக்கின்றார். மே 20 அன்று பெற்றோர் அளித்த புகாரின் பேரிலே வடக்கு பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய பள்ளி மேற்பார்வையாளர் மீது ஆயுதத்தால் தாக்கியதாக RCMP குற்றச்சாட்டு பதிவு செய்திருக்கின்றது. சிறுவனின் தொடையில் காயங்கள் மற்றும் சிவப்பு அடையாளங்கள் காணப்பட்டதை அடுத்து ஜூன் நடுப்பகுதியிலே பள்ளியில் நடத்தப்பட்ட ஒரு சோதனையில் மோட்டார் பெல்ட் போன்ற ஒரு இயந்திர பெல்ட் கண்டெடுக்கப்பட்டது. ப்ளூநட், வில்சன் பிரேரி மற்றும் டோம்ஸ் ஆகிய 3 மெனனைட் பள்ளிகளில் மாணவர்களை ஒழுங்குபடுத்த இந்த முறை பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் பெற்றோருக்கு இது குறித்து முன்பே தெரியும் என்றும் விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து மாகாண அரசு விரிவான விசாரணைகளை நடத்தி வருகிறது. மிக அதிக சென்சிட்டிவான தரவுகளை திருடிய மிகப்பெரிய சர்வதேச தரவு மீறல் வழக்கு ஒன்றிலே ஒன்டாரியோவினுடைய கிச்னர் நகரைச் சேர்ந்த 26 வயதான கொனர் மெக்வா, இவரை அலெக்சாண்டர் மெக்வா என்றும் அழைப்பார்கள். இவர் தற்போது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அக்டோபர் 2024 கைது செய்யப்பட்ட இவர் ஜூலை 2025 அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டார். ஆகஸ்ட் 5 அன்று அமெரிக்க நீதித்துறையினுடைய அறிவிப்பின்படி குற்றத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஸ்னோஃப்ளேக், AT&T, லைவ் நேஷன், டிக்கெட் மாஸ்டர் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை ஹேக் செய்து முக்கியமான தரவுகளை திருடி மில்லியன் கணக்கான டாலர்களை மிரட்டி பெற்றதாக அமெரிக்க உதவி அட்டர்னி ஜெனரலான எடைசன் தெரிவித்திருக்கின்றார். இந்த சதி திட்டத்தின் மூலம் 2.5 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை பெற்ற இவருக்கு அக்டோபர் 27 அன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. 2 முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. வன்முறை செயல்களில் ஈடுபட்ட வரலாற்றை கொண்ட மெஹானி யோஹான்ஸ் என்கின்ற 37 வயதான ஆபத்தான குற்றவாளி ஒருவர் மில்டன் நகரில் இருக்கின்ற மெபில் ஹாஸ்ட்
திருத்த வளாகத்திலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் விடுதலையான சில மணி நேரங்களிலேயே மீண்டும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கியூப் நகரின் மைய பகுதிக்கு செல்லக்கூடாது என்ற கடுமையான நிபந்தனையின் பேரிலே விடுவிக்கப்பட்ட அவர் பேருந்து மூலம் நேரடியாக கியூப் நகரின் மைய பகுதிக்கு சென்று அங்குள்ள கடைகளிலே ஷாப்பிங் செய்து சுற்றித் திரிந்திருக்கின்றார். நிபந்தனைகளை மீறி பொது வழியிலே நடமாடியதை கவனித்த கியூப் காவல்துறையினர் அவரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அவர் மீது 9 பிணை ஆணை மீறல் குற்றச்சாட்டுகள் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கியூபெக் மாகாணம் லெவல் நகரிலே கடந்த புதன்கிழமை அதிகாலை நடந்த ஒரு அதிவேக கார் விபத்திலே 2 இளம் பருவத்தினர் உயிரிழந்திருப்பதுடன் மற்றொருவர் கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போன்வியூ பகுதியிலே லைசன்ஸ் பிளேட் இல்லாத வாகனத்தை லெவல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்ற போது அந்த வாகனம் நிற்காமல் அதிவேகத்தில் தப்பியோடியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் காவலர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவலர்கள் துரத்தலை தவிர்த்திருக்கிறார்கள். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அந்த வாகனம் பயணம் செய்து தொடர்ச்சியாக லரண்டைட்ஸ் பவுல்வாட்டில் இருக்கின்ற அட்லாண்டிஸ் ஜிம் மீது மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தின் தீவிரத்தினால் வாகனம் 2ஆக பிளந்தது. ஓட்டுநர் மற்றும் 19 வயதான பெண் பயணி சம்பவ இடத்திலே உயிரிழந்த நிலையிலே இன்னும் ஒருவர் தற்போது கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் தொடர்ந்து வருகிறார்கள். இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் வீடியோவினுடைய இறுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். இணைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.